மேடம் ஜெயலலிதா யார் இந்த அதிகாரி, நான் ஆட்சிக்கு வருவது உறுதி, வந்த உடனே முதல் வேலை 1வது இது இவரை காலி சஸ்பெண்ட் பண்ணுவாச்சு. அவங்க வந்து என்ன சஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் முதல்ல என் பேரை அவங்க எடுத்தாங்க. பப்ளிக் மீட்டிங்ல பப்ளிக்காவே மீடியாவுக்கு சொல்லிட்டாங்க. எப்போ சொன்னாங்கன்னா, நான் 91 மே 3ஆம் தேதி 4ஆம் தேதி ஒரு பெரிய பஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் வெள்ளூரில் எத்து சார்ஜ் பண்ணதில் நிறைய பஸ் பீப்புளுக்கு குருவெல்லாம் அடிபட்டதில் ஸ்டேட் ஃபுல்லாக ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. 7 நாள் கிட்டத்தட்ட 6-7 நாள் ஸ்டேட் ஃபுல்லாக ஸ்ட்ரைக் பஸ் கார்பரேஷன். அதில் இவங்க கிருஷ்ணகிரிக்கு வந்து எலெக்ஷன் மீட்டிங் வந்தவங்க மாட்டிட்டாங்க. அங்கே இருக்கிற கலெக்டர் எஸ்பி அங்கே இருக்க முடியாது, நீங்கள் போயிடுங்கன்னு சொல்லி பெங்களூருக்கு அனுப்பிச்சு அங்கேருந்து திரும்பி வந்துட்டாங்க. அந்த டைமில் அவங்க ரொம்ப இதாகிட்டாங்க. யார் இந்த அதிகாரி, ஒரு வந்த உடனே நான் ஆட்சிக்கு வருவது உறுதி, வந்த உடனே முதல் வேலை 1வது இது இவரை காலி சஸ்பெண்ட் பண்ணுவாச்சு. அது என்ன அதிசயமாக ஆச்சுன்னா, இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வரும்போது இன்டெலிஜென்ஸ் பியூரோலேருந்து, அதாவது டெல்லியிலேருந்து ஒரு குரூப், ஒரு பெரிய சீனியர் அதிகாரி வந்து இவங்களை சந்திக்கிறாங்க. சந்தித்து உங்களுக்கு வந்து த்ரெட் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆனால் நீங்கள் சாதாரணமாக அன்ட்ரெயின்ட் அதிகாரி போடுறத விட ரொம்ப ட்ரெயின்ட் அதிகாரியாக போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 2 பேர் சஜஸ்ட் பண்ணுறாங்க. சவானி பேரும் என்னுடைய பேரும் சொல்லிட்டு போகிறாங்க. இவங்க ஒன்றும் முடிவு எடுக்கல. அதுக்கு நடுவில் டிஜிபி எஃப்சி சர்மா என்பவர் நல்ல எண்ணத்தோட தான், இப்போ நான் வந்து இந்த கான்ட்ரவர்சியில் மாட்டியிருக்கேன். இந்த என்கொயரி நடக்குது, என் பேரில் ஒரு பெரிய ஒரு ஜட்ஜு போட்டு அவர் என்கொயரி நடத்துகிறாரு. ஆகையினால் என்னை தவிர்த்து சவானியை வந்து அந்த அந்த போஸ்டிங் போடுறார். அவரே போட்டுறாரு போஸ்டிங். மேடம் கிட்ட போகுது. அவங்க வந்து இது பதவி பிரமாணம் அடுத்த நாள் தான் எடுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த போஸ்டிங் போயிடுச்சு. அவர் என்ன நினைச்சிட்டாரு, பதவி பிரமாணம் முன்னாடியே ஒரு அதிகாரி இருக்கிறது நல்லது, அப்போ தான் செட்டப் கரெக்டாக இருக்குன்னு அவர் நினைச்சார். அதுக்கு முன்னாடி பிச்சை பாஸ்கர் என்பவர் தற்காலிக பி பாஸ்கர் தற்காலிக எஸ்பியாக இருந்திருக்கிறார். இவங்க பார்த்த உடனே யார் போட்டது, யார் எடுத்த டெசிஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க வந்து அவங்களே டெசிஷன் எடுக்கணும்னு பிரியப்படுவாங்க. வேற யார் இருக்காருன்னா இல்லை அவர் விஜய். அவங்க ஒரு செகண்ட் கூட அந்த இதெல்லாம் நினைக்கல, டக்குன்னு போடுங்க அப்படி நான் வந்துட்டேன். ஸோ எஸ்பி செக்யூரிட்டியாக இருந்தது, டக்குன்னு மாற்றி நான் வந்துட்டேன். அவர் வந்து என்னுடைய பிளேஸில் வெள்ளூருக்கு போகிறாரு சவானி. இந்த மாதிரி ஒரு ஏற்பட்டது.